வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்பவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வள்ளிசாமி. தொடர்பு கொள்ளக்கூடிய அலைபேசி எண் 63 83 83 61 94. அன்பர்களே, 12ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கோள் லக்கணத்திற்கு 12ஆம் இடம் விரயஸ்தானமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அயன சயன போகஸ்தானம் என்று நாம் கூறுவோம். அந்த அடிப்படையில் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கோளானது லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். 12ஆம் அதிபதி 12 பாவங்களிலும் மாறி இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். அன்பர்களே, 12ஆம் பாவக அதிபதி லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது அச்சாதகன் வள்ளலாகவும் விலை உயர்ந்த ஆடை அணிபவனாகவும் அழகிய உருவ உடையவனாகவும் எல்லா சுகங்களும் அனுபவிப்பவனாகவும் இருப்பான் என்றுதான் சோதனை நூல்கள் கூறுகின்றன. 12ஆம் இடம் என்பது விரயத்தை கொடுக்கின்ற ஒரு இடம். அந்த அடிப்படையில் தான் அவர் வள்ளலாக இருப்பார் என்று கூறப்படுகிறது. கையில் இருப்பதை அனைவருக்கும் கொடுத்து வாரி வாரி வழங்கக்கூடிய தன்மையில் இருப்பார் என்று சோதனை நூல்கள் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.